الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபினுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை வரிசையாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பமாக நாம் கிதாபு தஹாரத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களை ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்து தொழுகையினுடைய நேரங்கள், தொழுகையினுடைய ருக்குன்கள், அதேபோல் தொழுகையினுடைய நிபந்தனைகள், அதில் இருக்கக்கூடிய மக்ருஹாத்துகள், அபாத சுன்னத்துடைய விஷயங்கள், இதையெல்லாம் வரிசையாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்தோம். ஃபரதான விஷயங்கள் என்னென்ன, எதை நிறைவேற்றினால் எதை செய்தால் நிறைவேறும், எதை விட்டுவிட்டால் அதை கொண்டு தொழுகை ஃபசாதாகிவிடும் என்பதாகவும், அதேபோல் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன, குறிப்பாக முஃப்சிதாத்து ஸலாத் என்று சொல்லுவோமே, தொழுகையை முறித்துவிடக்கூடிய காரியங்கள், இந்த காரியங்கள் தொழுகையில ஏற்பட்டு விடுமே என்றால் அதை கொண்டு தொழுகை முறிந்துவிடும் என்பதாகவெல்லாம் நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். இப்பொழுது அதன் தொடரிலே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடம் 81வது பாடம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சுன்னத்தான தொழுகைகள். இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்ன? சுன்னத்தான தொழுகைகள். அதாவது கிதாப்ல இருக்கும் பாபு சலாத்தி தத்தவுஇ, பாபு சலாத்து தத்தவுஇ, சுன்னத்தான தொழுகையினுடைய பாடம். அதைத்தான் நாம இங்க பார்க்க போறோம். பாடம் நம்பர் 81, சுன்னத்தின் வகைகள். சுன்னத்தின் வகைகள் என்பதாக சொல்லலாம். சுன்னத்தின் வகைகள், அதாவது அல் மஸ்னூனு மினஸ் ஸலாத், தொழுகையிலிருந்து உரிய சுன்னத்துகள். தொழுகையிலிருந்தைய சுன்னத்துகள், அதாவது தொழுகை சம்பந்தமான சுன்னத்துகள். பல் மஸ்னூன், சுன்னத்துகள் சம்பந்தமாகத்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சுன்னத்தின் வகைகள் இதுதான். சுன்னத்துங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதும், சுன்னத்துல ஒரு சில சுன்னத்துகள் இருக்கின்றது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக செய்து வந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சுன்னத்துகளை நாம் விடுவது சரியாகாது, அதை நாம் செய்வது பற்றி வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதே போல் சில சுன்னத்துகள் இருக்கின்றன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் செய்திருப்பார்கள், சில நேரம் விட்டிருப்பார்கள். இது போன்ற விஷயங்கள், இப்படிப்பட்ட சுன்னத்துகளை நாம் செய்வது எப்படி, அதை விடுவது எப்படி, இது சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் தொழுகையை சார்ந்த, தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் சம்பந்தமாக இப்படி ஒவ்வொன்றாக நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். அதை தொடர்ந்து சுன்னத்தான தொழுகைகளே, ஜமாத்தான தொழுகைகள் உள்ள சுன்னத்துகள், ஜமாத் இல்லாத தொழுகை, அதாவது ஜமாத் இல்லாத, ஜமாத்துடன் நடத்தப்படாத நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள், இதெல்லாம் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். இது பாடம் 81. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை இங்க பார்க்க போறோங்கிறதையும் நாம் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றோம். சுன்னத்துகளை பொறுத்த வரைக்கும் ஷாஃபி மதுஹபில் என்ன நிலை? 4 மதுஹபில், ஒவ்வொரு மதுஹபிலையும் விஷயங்கள் இருக்கு. உதாரணமா ஹனஃபி மதுஹபில் எடுத்துட்டோம்னு சொன்னா ஃபர்து என்பதாக சொல்லுவார்கள், அடுத்ததாக வாஜிப் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது ஃபர்துக்கு அடுத்த அந்தஸ்து வாஜிப் என்பது உண்டு, அதுக்கு பிறகுதான் சுன்னத்துக்குள்ள நுழைவாங்க. அதுல நஃபிலுக்கு ஒரு பிரிவு இருக்கு. இப்படி சில மதுஹபில், உதாரணமா ஹனஃபி மதுஹபில் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு. ஆனா ஷாஃபி மதுஹப் பொறுத்த வரைக்கும் ஃபர்தும் சரி வாஜிபும் சரி இரண்டும் ஒரே வார்த்தை தான். வாஜிப் என்ற வார்த்தையும் சரி, ஃபர்து என்ற வார்த்தையும் சரி, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்துதான். இதுல ஒன்றும் முத்தராதிஃபான வார்த்தைகள் தான். இதுல எந்த விதமான வேறுபாடுகள் பாகுபாடுகள் கிடையாது. ஃபர்துக்கு என்ன சட்டமோ அதான் வாஜிப், ரெண்டும் ஒரே வார்த்தை தான் என்பதாக சொல்லப்படும். ஆனா மற்ற மதுஹபில் அதுல வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஷாஃபி மதுஹபில் சுன்னத்துடைய நிலை, சுன்னத்துகள் ஷாஃபி மதுஹபில் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது, என்னென்ன சுன்னத்துகள் எவ்வாறு நமக்கு சொல்லப்படுகிறது, சுன்னத்துகள் கலா செய்யக்கூடிய விஷயம் என்ன, அதே போல் சுன்னத்துகள் என்றால் இப்போ உதாரணமா சில மதுஹபில் சுன்னத்துகள் என்று சொல்வார்கள், நஃபில் என்று சொல்வார்கள், முஸ்தஹப் என்று சொல்லப்படும். ஆனால் நாம் இங்க சுன்னத்துகள் என்று சொல்றோம். சில இடங்கள்ல நாமே பார்க்கிறோம், இந்த கிதாபுடைய ஆசிரியர் யுன்தபு என்பதாக கொண்டு வந்திருக்காங்க. நுதிபத் லஹு, நம்ம சென்ற முன்னாடி உள்ள சில பாடங்கள்ல கூட பார்த்தோம். அதாவது இப்போ ஃபாத்திஹா சூராவை ஒருவர் என்ன செய்யறாரு,
கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபாத்தியா சூராவை இமாமை பின்தொடர்ந்து ஃபாத்தியாவில் சூரா வந்து இமாம் ஓதிட்டு இருக்கார். இமாமானவர் ஒரு சூரா துணை சூறாவை ஓதி கொண்டிருக்கிறார். அப்போ பின்னாடி நிற்கக்கூடிய மாமும்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சூறாவை ஓதக்கூடாது, அமைதியாக கேட்கணும். அதான் சுன்னத்து. அப்படி ஓதுறது மக்ரூஹ் என்பதாக பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறார், அவருக்கு காதில் கேட்கல அல்லது அவர் செவிடா இருக்கிறாரு, தூரத்தின் காரணமாக கேட்கலன்னு சொன்னால் அவருக்கு ஓதுவது சுன்னத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நுதிபத் லஹு. நுதிபத் லஹு சுன்னத்தாக்கப்படும், அவருக்கும் சுன்னத்தாக்கப்படும், நுதிபத் என்பதாக சொல்லப்படுச்சு. அப்போ நுதிபத் என்பது மன்தூப் அப்படின்னு வருது. அப்போ இது என்ன, முஸ்தஹப்னா என்ன. அதே மாதிரி சில இடங்களில் யுசன்னு என்பதாக சொல்லப்படுது, யுசன்னு என்பதாக சொல்லப்படும். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் ஷாஃபி மதுஹப்ல புழங்கப்படுது. இப்போ இந்த சுன்னத்துங்கிறது என்ன, நஃபிலுங்கிறது என்ன, முஸ்தஹப்புங்கிறது என்ன, மன்தூபுங்கிறது என்ன, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கொலாபரேஷனாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு தெளிவு ஷாஃபி மதுஹப்ல அது சம்பந்தமாக என்ன சொல்லப்படுது. அதே போல நஃபில்களுக்கு ஜமாத்துடன் தொழுவது, நஃபில்கள் ஜமாத்துடன், நஃபிலான தொழுகைகளை ஜமாத்தோட தொழுவது சம்பந்தமான விஷயங்களையும் இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சுன்னாஸ் இந்த ஷாஃபி மதஹப், அதுபோல செகண்ட் ஒன் நஃபில்ஸ் வித் ஜமாஅத். சரி, இது சம்பந்தமான பாடங்களை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, லோகத்தன் சுன்னத்துனா என்ன. சுன்னத்துனா லோகத்துல ஜியாதத்து, அதிகரிப்பு, அதிகப்படுத்துதல் என்பதாக சொல்லப்படும். லோகத்துனா அகராதி பொருள், அதாவது டிக்ஷனரியில, அகராதியில, லோகத்துல, அரபி மொழி புழக்கத்துல, அரபி மொழியுடைய புழக்கத்துல சுன்னத் என்றால் அஸ்ஸியாதத்து என அதிகரிப்பு, அதிகப்படுத்துதல் என்பதாக சொல்லப்படும். சரி, வஸ்திலாஹன் இஸ்லால ஷரியத்துல என்ன சொல்றது, ஷரியத்தில் சுன்னத் என்றால் என்ன அப்படின்னா, மா அதல் ஃபராயில், மா அதல் ஃபராயில், அதாவது ஃபரதுகள் அல்லாத எல்லாமே சுன்னத் தான். ஃபரதுகள் அல்லாத என்னது எல்லாமே சுன்னத். இது குறிப்பா ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையில் தான் இது சொல்லப்படுது. ஃபரதுகள் அல்லாத, அதான அதல்லாத, அப்போ ஃபரதுகள் அல்லாத எல்லாமே சுன்னத்து தான் என்பதாக சொல்லப்படுது. ஆனா சுன்னத்துல தரஜாக்கள் இருக்கலாம். சும்மிய பிதாலிக்க, எனவே அதை கொண்டு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த இது சுன்னத்து விஷயத்துல பிதாலிக் அதை கொண்டு பெயர் சொல்லப்படுகிறது. லி அன்னஹு என்றால் சுன்னத் என்பது ஜாயிதுன், லி அன்னஹு என்றால் அது ஜாயிதுன் அதிகரிப்பாக இருக்குது. பிதாலிக்கன லி அன்னஹு என்றால் ஜாயிதுன் அலா மா ஃபரதஹுல்லா. அப்போ அல்லாஹு தாலா எதை கடமையாக்கி வைத்திருக்கின்றானோ அதை விட, மாஃபரலவு தான் அல்லாஹ் எந்த ஒன்றை கடமையாக்கி வைத்திருந்தானோ அதற்கு, அதன் மீது அதிகரிப்பாக இருக்கக்கூடியதுதான் சுன்னத்தாக இருக்கு. அதனால அதுக்கு பேரே அப்படி சொல்லப்பட்டது. சும்மிய பிதாலிக்கு, அதை கொண்டுதான் எனக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு. அன்னஹு, ஏன் ஏன்னு சொன்னா ஜாயிதுன் அலா மா ஃபரலஹுல்லாஹு தாலா, அல்லாஹ் எதை அதிகப்படுத்தி இருக்கின்றானோ, ஃபரலின் மீது எதை ஃபரலாக்கி இருக்கின்றானோ அதை விட அதிகப்படியானதுக்கு தான் சுன்னத் என்பதாக சொல்லப்படுது. அதனாலதான் அதை கொண்டு அதற்கு பேரே அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. மாதல் ஃபராயிதுங்கிற தாரீஃபுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, அதை தொடர்ந்து யுராதிஃபு, யுராதிஃபுனா அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அன் நஃப்ல, யுராதிஃபு நஃப்ல, யுராதிஃபு நஃப்ல, அதாவது நஃப்லன்னு வரணும். நஃபில் என்பதை தொடரும், நஃபில் என்பதை முத்தராதிஃபாக இருக்கும். யுராதிஃபு நஃப்ல السنة والمندوب والمستحب والمرغب فيه والحسن هذا هو المشهور. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து விஷயத்தில் சொன்னோம், அதாவது நஃபில், அதைத்தான் நஃபிலுங்கிற வார்த்தை இருக்கு, அதான் நஃபிலுங்கிற வார்த்தை அதற்கு ஒப்பாக இருக்கும். அதாவது அதை வந்து அதற்கு தோதுவாகவே இருக்கும். அசுன்னத்து, சுன்னத் என்பதும் நஃபிலை போன்று அதோடு ஒன்றோடு ஒன்றுபட்ட வார்த்தை தான். வல் மந்தூப், மந்தூப் என்றது, மந்தூப் என்ற வார்த்தையும் நஃபிலோடு இணைந்த ஒரு வார்த்தை தான். வல் முஸ்தஹப் என்பதும் நஃபிலோடு இணைந்த ஒரு வார்த்தை தான். வல் முரகபு ஃபீஹி என்பதும் நஃபிலோடு இணைந்த ஒரு வார்த்தை தான். வல் ஹசனு, ஹசன் என்பதும் நஃபிலோடு இணைந்த ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஹாதா ஹுவல் மஷ்ஹூர், இதுதான் மஷ்ஹூரான சொல்லாக இருக்கிறது. அப்போ நஃபில் என்பதும் சுன்னத் என்பதும் மந்தூப் என்பதும் முஸ்தஹப் என்பதும் முரகப் ஃபீஹி என்பதும் ஹசன் என்பதும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்த வார்த்தை தான். அதனுடைய பொருள்கள், அதனுடைய அர்த்தம், சட்டம் எல்லாமே என்னது ஒன்றுதான். அப்போ இதுல எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க ஷாஃபி மதுஹப்ல. அதான் சட்டம்ங்கிறத நம்மையும் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக மஸ்னூன், மஸ்னூன் என்று சொன்னோம், சுன்னத்தாக்கப்பட்டவைகள் என்று சொல்லும்போது வஹுவ மா யுசாபு ஃபாயிலுஹு வ யுலாமு தாரிகுஹு. அப்போ என்னென்ன அந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல, அதாவது மஸ்னூன் சுன்னத்தானவைகள் என்றால் என்ன, சுன்னத்தாக்கப்பட்ட விஷயங்கள் என்றால் அதனுடைய மஸ்னூன் அந்த இடத்துல வந்து முஅக்கதாவை பார்க்கணும். அதாவது
நம்ம இந்த இடத்துல மஸ்னூனை பொறுத்த வரைக்கும் மஸ்னூனே முஅக்கதா, அதாவது முஅக்கதாவான சுன்னத்துகளை பத்தி பேசுறோம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா மா யுசாபு ஃபாயிலுஹு, அதை செய்யக்கூடியவர், அந்த மஸ்னூன் செய்யக்கூடியவர் சவாப் நன்மை கொடுக்கப்படுவார். ஒ இலாமு தாரிக்குஹு, ஒ யுலாமு தாரிக்குஹு, அதை விடக்கூடியவர், சுன்னத்தான தொழுகைகளை விடக்கூடியவர் கண்டிக்கப்படுவார். அதாவது இதை செய்தான்னு சொன்னா, சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றினாரு, தொழுது வந்தாருன்னு சொன்னா அதற்குரிய சவாபு நன்மை கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டாரு, விடக்கூடியவரா இருக்கிறார்னா ஓ யுலாமு தாரிக்குஹு, அதை விடக்கூடியவர் கண்டிக்கப்படுவார். வல் மஸ்னூன் என்பது கைரல் ஃபர்லி, அதாவது கைருல் ஃபர்லினா ஃபரல் அல்லாத விஷயம் தான் மஸ்னூன், சுன்னத்துகள். இந்த சுன்னத்தை முஅக்கதாங்கிறது, சுன்னத்தை முஅக்கதாங்கிறது ஃபரலுக்கு அடுத்த அந்தஸ்தை கொண்ட ஒரு விஷயமாக இருக்குது. மானா முஅக்கதத்து, முஅக்கதா என்பதாக சொல்றோமே, அது என்ன? அன்ன மஷ்ரூஇயத் ஹாதிஹில் மஸ்னூன் இக்தரன பில் முஆலபத்தில் ஃபஅலியத்தி மினல் முஷ்ரிஇ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நம்ம என்ன சொன்னா, இப்போ ரசூலுல்லாஹி முஅக்கதானா என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய இந்த சுன்னத்துகள் ஷரியத்தாக்கப்பட்டது என்பது இக்தர்ன பில் முவாலபத்தில் ஃபஅலியா, ஃபஅலியான தொடரை கொண்டு எனது இணைந்ததாக இருக்கு. அதாவது தொடர்படியான ஒரு செயலை செய்தது. மினல் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாரியான மினல் அன்ன மஷ்ரூஇயத் ஹாதிஹில் மஸ்னூன், இந்த சுன்னத்தானவைகளுடைய ஷரியத்தாக்கப்பட்ட விதம் இருக்கின்றது. இக்தர்ன பில் முவாலபத்தில் ஃபஅலியத்தி, அதாவது ஃபஅலான செயல்பாடுகள், செயல் அடிப்படையில் உள்ள விஷயங்களை தொடராக, பில் முவாலபத்தில் ஃபஅலியத்தினா தொடரான செயலாக, தொடர்ந்து செய்யக்கூடிய செயலாக, செயலை கொண்டு இணைந்ததாக இருக்கிறது. மின ஷாரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஷாரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எனது தொடர்படியாக நடந்த செயலையோடு இணையக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சுன்னத்துகள். இதான் அன்ன மஷ்ரூஇயத் ஹாதிஹில் மஸ்னூன், இந்த சுன்னத்துகள் மஷ்ரூஆ ஷரியத்தாக்கப்பட்டது என்பது இக்தர்ன பில் முஆலபத்தில் ஃபஅலியத்தி மின ஷாரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷாரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமான ஷரியத்தை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து தொடரான, அதாவது தொடர்ந்து தொடர்படியான செயலை கொண்டு இணைந்ததாக இந்த சுன்னத்துகள் இருக்கின்றன. தஅக்கீது லிஹாதா நௌஇ மினல் மஸ்னூனாத். அப்போ இந்த இடத்துல உறுதியானது, தஅக்கீதுனா என்ன? லிஹாதா நௌஇ, இந்த வகைக்கு உறுதியானது என்பது மினல் மஸ்னூனாத், சுன்னத்துகளில் இருந்து இந்த வகை இருக்கின்றதே தஅக்கீது, வலியுறுத்தப்பட்டதாக, உறுதியானதாக இருக்கின்றது. இதுதான் தஅக்கீது என்பதாக சொல்றோம். யஜ்அலுஹு ஃபி ருத்பத்தி, ஃபி ரத்பத்தி, யஜ்அலுஹு ஃபி ருத்பத்தின் அக்ரப இலல் ஃபர்லி, அதாவது எப்படி இருக்குது? இது ஒரு அந்தஸ்தில் ஆக்கப்படுது, அதை ஆக்கப்படுகிறது ஒரு தரஜாவில் அந்தஸ்தில். அக்ரப இலல் ஃபரதி, ஃபரதின் பக்கம் மிக நெருக்கமான ஒரு அந்தஸ்திலே அந்த சுன்னத்துகளே ஆக்கப்படுகிறது. அந்த தஅக்கீத், அந்த தஅக்கீதுக்கு தான் இந்த முஅக்கதாவான சுன்னத்தை என்ன செய்யப்படுது? ஆக்கப்படுது. அந்த தஅக்கீத் என்பது ஆகுகிறது எதுல? ஃபி ருத்துபத்தி, ருத்துபத்தின் ஒரு அந்தஸ்திலே. எப்படிப்பட்ட ருத்துபத்து? ஃபரதின் பக்கம் மிக நெருக்கமானது என்றாலும், லாக்கின் என்றாலும், லா யஹ்ருஜ் அன் கௌனிஹி மஸ்னூனன், அவைகள் சுன்னத்தாக இருப்பதை விட்டும் வெளியேறி விடாது. லா யகூனு லாக்கினஹு என்றாலும், லா யஹ்ருஜ் அன் கௌனிஹி மஸ்னூனன், அது சுன்னத்தாக்கப்பட்டது என்ற விஷயத்தில் ஆகியிருப்பதை விட்டும் வெளியாகாது. அப்போ ஃபரதுங்கிறதுனால ஃபரது கிடையாது, மாறாக சுன்னத்துங்கிற விஷயத்தை விட்டு அது வெளியாகாது. ஆனால் அது ஃபரதுடைய நெருக்கமான அந்தஸ்தை பெற்றதாக இருக்கிறது. பாருங்க, அல் மஸ்னூன் மீன்ஸ் that which the one who does it will be rewarded and the one who abandons it will be blamed, and the elderly are not obligatory. The meaning of confirmed is that the locality of these sunnahs is associated with the actual utterance of the legislator. May God bless him and grant him peace. So confirmation of this type of sunnahs is, it places him in a rank closer to the obligations, but it does not deviate from being elderly. பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது, அதாவது அபாத சுன்னத்தின் விஷயத்தை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது சம்பந்தமான ஒரு விஷயம். அபாத சுன்னத்னா என்னன்னு சொன்னா, அன்ன கைரல் அர்கானி மின் அமாலி சலாத்தி, அப்போ தொழுகையுடைய செயல்களிலிருந்து ருக்குன்கள் அல்லாத விஷயங்கள், அதாவது ஃபரல் கடமை அல்லாத விஷயங்கள் என்ன? லர்பானி, ரெண்டு வகையா இருக்குது. அபாதுன் வகைரு அபாதின், ஒன்னது அபாதுன்னு, இன்னொன்னு கைரு அபாத், அபாத் அல்லாதது. அப்போ அபாத், அதான் அபாத்னா என்ன அப்படின்னா, மிஸ்லு தஷஹுதில் அவ்வல், முதல் தஷஹுதில் தஷஹுத் ஓதுறது,
வல் ஜுலூஸ் அதில் அமர்றது, ஜுலூஸ் லஹு அதற்காக அமர்வது, வல் குனூத் குனூத் ஓதுறது, வல் கியாமு லஹு அதற்காக நிற்கிறது, வக்கத சலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் ஓதுறது, இதா தரக்கஹா ஃபி தஷஹுதில் அவ்வல் அலா அன்னஹா சுன்னத்துன், இதா தரக்கஹா அதை விட்டு விட்டால், ஃபி தஷஹுதில் அவ்வல் முதல் தஷஹுதுல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுவதை விட்டு விட்டால் என்ன செய்யறது, அந்த இடத்துல சஜ்தா சஹு செய்யணும். அலா அன்னஹா சுன்னத்துன், இதெல்லாம் என்னது சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறது, அபாதுங்கிறது தஷஹுத் அவ்வல் 1, ஜுலூஸ் 2, அது மாதிரி உட்கார்றது குனூத் 3, அதுக்காக நிற்கிறது 4, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்யறது ஸலவாத் ஓதுறது, அது மாதிரி இதெல்லாம் முதல் தஷஹுதை விட்டுட்டா இதெல்லாம் என்னது, அதாவது கதா சலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தரக்கஹா ஃபி தஷஹுதில் அவ்வலி. அப்போ இது என்னது, இதெல்லாம் அபுகால சுன்னத்தாக இருக்குது. இப்போ இவெல்லாம் என்னது அபாத சுன்னத்து. இந்த சுன்னத்துகள் இருக்குது, இவைகள் எல்லாம் எனது விடப்பட்ட என்ன செய்யறது சஜ்ஜா சுவதா, எதற்கு வந்து எவைகளை விடப்பட்டால் சஜ்ஜா சுவ செய்யப்படுமோ அதுக்கு தான் அபாத சுன்னத் என்பதாக சொல்லப்படும். அதான் இங்க பார்த்தோம் பாருங்க. The non-pillars of the actions of prayer are of two kinds, the essential ones and that the non-functional ones. The essential ones are like the first tashahud, sitting for it, qunut, and starting for it, as well as praying for the Prophet. May God bless him and grant him peace. If he left it in the first tashahud on the grounds that it is sunnah. இதுதான் என்னது இந்த சுன்னத்துடைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பாடத்தில் பார்க்க போனோம்னு சொன்னால், அஃதலுல் இபாதாத்தில் பதனி அஸ்ஸலாத்து, அதாவது உடலுடைய இபாதத்துகளில் மிகச் சிறந்தது தொழுகையாக இருக்கிறது. வ நஃப்லுஹா அஃதலுல் நஃப்லி, அதனுடைய நஃபில்கள், அந்த சலாத்துடைய நஃபில்கள் இருக்குது, அது வந்து நஃபில்களில் மிகச் சிறந்ததாக இருக்குது. தொழுகையோடைய ஒட்டிய நஃபில்கள் மிகச் சிறந்ததாக இருக்குது. வமா ஷுரிஅ லஹு அல் ஜமாஅத்து, அதில் எந்த ஒன்றுக்கு ஜமாத் என்பது ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறதோ அது ரொம்ப சிறந்த. வமா ஷுரிஅ லஹு, அதற்கு எந்த ஒன்று, வமா ஷுரிஅ எதற்கு ஷரியத்தாக்கப்பட்டிருக்கு, லஹு அந்த நஃபில்களுக்காக வேண்டிய அல் ஜமாஅத்து ஜமாத்தாக்கப்பட்டிருக்கின்றது. வஹு அதெல்லாம் அல் ஈதான், ஈதனுடைய 2 தொழுகைகள், குசூஃபான் சந்திர சூரிய கிரகண தொழுகைகள், ஒல் இஸ்திஸ்கா மலை தொழுகைகள், இவைகள என்னது அஃலல மா ஷுரிஅ லஹு அல் ஜமாஅத்து அஃலலு மிம்மா லா யுஷ்ரஅு லஹுல் ஜமாஅத்து. அஃலலு வமா ஷுரிஅ லஹுல் ஜமாஅத்து அஃலலு மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மிம்மா லா யுஷ்ரஅு லஹுல் ஜமாஅத்து, எதற்கு ஜமாத் என்பது ஷரியத்தாக்கப்படவில்லையோ அதை விட மிகச் சிறந்ததாக இருக்கின்றது எது, எதற்கு ஜமாத் என்பது ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நஃபில்கள். ஒஹுவ மா சிவா தாலிக்க, அவைகள் என்ன, இந்த இஸ்திஸ்கா, குசூஃபான், ஈதான், இவைகள் அல்லாத அனைத்தும் எனது ஜமாத்தாக்கப்படாத சுன்னத்துகளாக இருக்கின்றது. லாக்கினர் ரவாத்திப மஅல் ஃபராயிதி அஃதலு மினத் தராவிஹ், என்றாலும் ஃபரதுகளுடன், அதாவது ஃபரதுடன் தொடர்ந்து தொழப்படக்கூடிய சுன்னத்துகள், ரவாத்திப்னா பரதை தொடர்ந்து தொழப்படக்கூடிய அந்த சுன்னத்துகள் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. மினத் தராவிஹ், தராவிஹை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. லாக்கின ரவாத்திப மஅல் ஃபராயிதி அஃதலு மினத் தராவிஹ், மினத் தராவிஹை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. வசுன்னத்து யுவாலப அலா ரவாத்திபில் ஃபராயிதி, சுன்னத் என்பது யுவாலப தொடராக செய்வது, அலா ரவாத்திபில் ஃபராயிதி ஃபரதுகளுடைய ராத்திபுகள் இருக்கிற சுன்னத்துகள், முன்பின் சுன்னத்துகள் இருக்குது, அதான் ரவாத்திப். அந்த ஃபரதோடு இணைந்த அந்த ரவாத்திபல் சுன்னத்துகள் மீது தொடராக செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. சரி, அக்மலுஹா அதனுடைய பரிபூர்ணம் என்ன, அதாவது அதை பரிபூர்ணமாக செய்யறதுனா ரக்காத்தானி கபல லுஹரி, ரக்காத்தானி கபல சுபஹி, சுபு தொலைக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவது, அர்பவுன் கபல லுஹரி, லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து, அர்பவுன் பாதஹா, லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்து, லுஹருக்கு முன் 4, லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்து, அர்பவுன் கபல அஸ்ரி, அஸ்ருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுவது, ரக்காத்தானி பாதல் மஹ்ரிபி, மஹ்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவது, ரக்காத்தானி பாதல் இஷாயி, இஷாக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவது. அப்போ 4 ரக்காத் சுபுஹுக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னாடி 4 ரக்காத்து, அசருக்கு முன்னாடி 4 ரக்காத்து, நம்ம மகரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, இஷாக்கு பின்னாடி 2 ரக்காத்து. இதுதான் எனது அக்மலான தொழுகையாக, அதில் அக்மலான சுன்னத்துகளாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் சுன்னத்தான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம், சுன்னத்தின் மானாக்களை பார்த்தோம், சுன்னத்தில் 2 வகை, அதாவது முஅக்கதாவான சுன்னத்துகளுடைய நிலையை பார்த்தோம், அதனுடைய அழுத்தம் எந்த அளவு கொடுக்கப்படுது, அதை விட்டால் தண்டனை கொடுக்கப்படுங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அதே போல இதில் வந்து கைரல் அர்கான், அதாவது அபாத சுன்னத்துடைய விஷயங்கள், அதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து சுன்னத்துடைய நேரங்கள், சுன்னத்திய முஅக்கதாவுடைய வகைகள், இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம்.
இப்போ மூன்றாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துகள் அப்படின்னா என்ன? சுன்னத்தை முஅக்கதா. சுன்னத்தை முஅக்கதாங்கிறது என்னங்கிறது நம்ம மேலேயே சொல்லியிருந்தோம். அதாவது சுனன் சாதாரண கைரமோ சுன்னத்தே சுன்னே கைர முஅக்கதா சுன்னே முஅக்கதா என்பதாக இருக்குது. அதாவது தாக்கி செய்யப்பட்ட முஅக்கதான சுன்னத்துகள், அதே மாதிரி முஅக்கது இல்லாத சுன்னத்துகள், சாதா சுன்னத்துகள். சாதா சுன்னத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? அதை வந்து என்ன செய்யணும், செஞ்சால் நன்மை கிடைக்கும். ஆனால் விட்டால் என்ன செய்யாது, தண்டனைகள் கிடையாது. அதே நேரத்தில் முஅக்கதாவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாழ்நாள் முழுவதும், அதாவது அல் ஃபஅலி அல் முஆதபத்துல் ஃபஅலியா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமாக அதில் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த செயலை நபிஸல்லா செய்து வந்து இருக்கிறார்கள். எப்போவாவது ஒரு சில நேரங்களில் ஒன்று ரெண்டு தடவை விட்டுருக்கலாமே ஒழிய, நிரந்தரமாக அந்த செயலை செய்ததற்கு, அந்த சுன்னத்தை தொழுவதற்கு தான் முஅக்கதா என்பதாக சொல்கிறோம். அப்போ அந்த முஅக்கதாவுடைய விஷயத்தில் சொல்லும்போது மா யு ஆபு மா யுசாபு ஃபாயிலுஹு வயுலா அமு தாரிக்குஹு, அதாவது செய்யக்கூடியவருக்கு நன்மை இருக்குது, சபாப் இருக்குது, விட்டால் அதில் என்ன இருக்குது, அல்லாவிடமிருந்து அதற்குரிய தண்டனை பழியும் இருக்குது. அப்போ அதனால எனது முஅக்கதான சுன்னத்துகள் எதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது முஅக்கதான சுன்னத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன இருக்குது அப்படின்னா 10 ரக்காத்துகள், மொத்தம் 10 ரக்காத்துகள் சுன்னத்தே முஅக்கதாவாக இருக்கு. என்ன அதாவது நிரந்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில விடாம தொழுது வந்தது. அதில் என்னன்னா ஃபஜருக்கு முன்னாடி, சுபுஹுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது. சுபுஹுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறது நபியினுடைய மிக ஒரு சுன்னத்தாக இருக்கு. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. உலகத்தை விட சிறந்தது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சஃபரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுன்னத்தை என்னது விட்டதில்லை. அப்போ அதனால என்ன செய்யறாங்க, இந்த சுன்னத்து மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை வீட்டில் தொழுவாங்க, சுருக்கமாக தொழுவாங்க, பாங் சொன்ன உடனே தொழுதுருவாங்க. சுபுடைய சுன்னத்தில் இந்த சுன்னத்தான தொழுகைக்கு சுன்னத்துகள் இருக்கு. என்ன? பாங்கு சொன்ன உடனே தொழுவாங்க, ரெண்டாவது சுருக்கமாக தொழுவாங்க, மூணாவது வீட்டிலே தொழுவாங்க. இந்த 3 குறிப்பாக அதில் ஓதப்படக்கூடிய ஆயத்துக்கள் கூட குல்யாய்கள் காஃபிரூன் குல்ஹு அல்லாஹு அஹத் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இந்த சுன்னத்தை கொண்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதாவது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பின்னாடி அதை பற்றி வரும்போது அந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நான் என்னன்னு சொன்னால், பொதுவாக அதாவது சுபுடைய சுன்னத்தில் முதல் ரக்காத்தில் அலம் நஷ்ரஹும் குல்யாய்கள் காஃபிரூனும், ரெண்டாவது ரக்காத்தில் அலம் சர கைஃபவும் குல்ஹு அல்லாஹு அஹது சூராவும் ஓதுபவர்களுக்கு மூலவியாதியிலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ அதனால என்ன செய்யறது, சுபுடைய முன் சுன்னத் மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கு. சரி, இப்போ ஒன்றில் சுபுடைய முன் சுன்னத் 2 ரக்காத். சரி, லுஹர் அதே மாதிரி லுஹருடைய கபில லுஹரி, அதாவது லுஹருக்கு முன் சுன்னத் 2 ரக்காத், அது மாதிரி லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத். இதில் வந்து லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து, மொத்தம் 6 ஆச்சு. அடுத்து மகரிபுக்கு பின்னாடி 2 ஆச்சு, 8 ஆச்சு. இஷாவுக்கு பின்னாடி 2, மொத்தம் 10 ரக்காத்துகள் என்னது சுன்னத்தை முஅக்கதாவாக சொல்லப்படுது. சரி, அப்போ மகரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுறது ஒரு சுன்னத், வந்து என்ன கிடையாது, அது முஅக்கதா கிடையாது. சரி, அப்போ ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவும் லுஹர் மாதிரி தான். லுஹர் அன்னைக்கு ஏதோ அதான் ஜும்மா அன்னைக்கு. அப்போ லுஹருக்கு எப்படி முன்னாடி 2 ரக்காத் பின்னால் 2 ரக்காத் தொழுகிறோமோ, அதே போல் ஜும்மாவுடைய அன்னைக்கும் முன்னால் 2 ரக்காத் பின்னால் 2 ரக்காத் முஅக்கதாவாக தொழுதி கொள்வது. சரி, அப்போ இந்த முன் சுன்னத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, பின் சுன்னத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அல்லவா? முன் சுன்னத்துக்குரிய நேரம் எது அப்படிங்கிறத பார்த்தா, முன் சுன்னத்துடைய நேரம் எப்படின்னா ஃபரதுடைய நேரம் தான் முன் சுன்னத்துடைய நேரம். ஃபரதுடைய நேரம் தான் முன் சுன்னத்துடைய நேரமா இருக்குது. அதே மாதிரி அதை வந்து என்னது, இந்த ஃபரதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், வந்து தொழுதுறது, அதான் நல்லது. சரி, ஒருத்தர் என்னது அதுக்கு பின்னாடி தான் தொழுதார், ஃபரல் தொழுதுட்டார், அதுக்கு பின்னாடி தான் முன் சுன்னத்தை தொழுதா, அப்பவும் அதாவாயிரும். ஆனால் சிறப்பு என்னது, சிறந்தது முன்னாடி தொழுவது தான். சரி, பின் சுன்னத்துடைய நேரம் எப்படின்னு சொல்லி சொன்னா, எப்போ அந்த வக்துடைய நேரம், அதாவது அந்த சுன்னத்துடைய அந்த ஃபரலுடைய அந்த தொழுகையை செய்த உடனே, உதாரணமாக லுஹருடைய பின் சுன்னத்துக்கு நேரம் எப்படி வேணா, இவர் லுஹர் தொழுகையை தொழுதுட்டாருன்னா அவருக்கு என்ன ஆயிடுது, லுஹருடைய பின் சுன்னத்துடைய நேரம் ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த லுஹருடைய நேரம் முழுசா முடியும் போது பின் சுன்னத்துடைய நேரமும் முடிஞ்சிருது, அதனுடைய நேரமும் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்போ அதுதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுதான் அந்த 10 ரக்காத்துடைய விஷயத்தை சொன்னோம், நேரத்தையும் சொல்லிட்டோம். வாங்க இப்போ அதாவது ஃபஜர் சுபுக்கு முன்னாடி 2 ரக்காத், லுஹருக்கு முன்னாடி 2, பின்னாடி 2, 6, அது மாதிரி மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2, மொத்தம் 10 ரக்காத்துகள் வருது சுன்னத்தை முஅக்கதாவாக. இதை விடாமல் தொழ வேண்டும். அதே மாதிரி மகரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவது ஒரு சுன்னத்தாக இருக்கு. சரி, அது இல்லாமல் லுஹருடைய விஷயத்த ஜும்மா தான் லுஹர், ஜும்மாவுடைய அன்னைக்கும் லுஹரை போன்று தொழுது கொள்ளணும். சரி, வாங்க இன்ஷா அல்லாஹ் இபாரத்தை பார்ப்பதற்குரியதை
பாருங்க, சாதாரண சுன்னத்தில் என்னங்கிறத பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து ஒல் முஅக்கதுனா அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, இதை சஃபர்லையும் விட மாட்டாங்க, ஹதர்லையும் விட மாட்டாங்க. ஊர்ல இருக்கும்போது இந்த சுன்னத்துகளை விட்டதில்லை. அதே மாதிரி பிரயாணத்துல போறாங்க, பிரயாணத்துல ஃபரலையே என்ன செய்வோம், ரெண்டாக சுருக்குவோம். அதுல கூட என்ன செய்தது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅக்கதான சுன்னத்துகளை விட்டது கிடையாது. அதுபோல் முஅக்கது மின் தாலிக், அப்போ அந்த அதிலிருந்து எனது முஅக்கதாக இருக்கிறது. அதனால அந்த சுன்னத்துகளிலிருந்து எனது முஅக்கதான விஷயங்கள் என்பது இருக்கிறது. அப்ப அந்த சுன்னத்துகள் வந்து முஅக்கதான விஷயம்னா என்ன, அஷ்ரு ரகாத்தின், மொத்தம் 10 ரகாத்துகள், மொத்தம் 10 ரகாத்துகள். வல் முஅக்கது மின் தாலிக்க அஷ்ரு ரகாத்தின், முஅக்கத் என்பது மின் தாலிக்க அந்த சுன்னத்துகளிலிருந்து உள்ளவை எனது அஷ்ரு ரகாத்தின், அதாவது வலியுறுத்தப்பட்ட தக்கீ செய்யப்பட்ட சுன்னத்துகளிலிருந்து உள்ளவை என்ன சொன்னா 10 ரகாத்துகளாக இருக்கின்றன. ரகாத்தானி கபில சுபஹி, அப்ப 2 ரக்காத் தொழுவது கபில சுபஹி, சுபுகுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும். 2 ரக்காத்துடைய சிறப்பை நம்ம சொன்னோம், அதுல பல பலன்கள் இருக்குங்கிறதையும் சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தையும் நாம சொன்னோம். அது மாதிரி லுஹரி பஅதஹா, அது மாதிரி லுஹர்ல என்னது 2 ரக்காத் தொழுவது, லுஹர் தொழுகைக்கு முன்னால், கபில சுபஹி லுஹரி ரக்காத்தானி கபில சுபஹி லுஹரி பஅதஹா. அப்ப 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும் லுஹருக்கு முன், சுபுகுக்கு முன்னால். அதே போன்று லுஹருக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும். வபஅதஹா, அதே போன்று இது இந்த இடத்துல ஹா வந்து லுஹருக்கு போகுது, லுஹருக்கு பின்னால், லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும். அப்ப இந்த ஹா வந்து லுஹருக்கு போகுது. அப்போ ஃபஜருக்கு முன்னாடி, சுபுல முன்னாடி 2 ரக்காத் தொழுவது, லுஹருக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத். சரி. பாதல் மஹ்ரிபி வல் இஷாய், அதே மாதிரி ரக்காத்தான் 2 ரக்காத் தொழுவது எப்போ, சுபுக்கு முன்னாடி லுஹருக்கு முன் பின்னையும். அது மாதிரி பாதல் மஹ்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும். வல் இஷா, இஷாவுக்கு பின்னாலும் 2 ரக்காத் தொழுவதாக இருக்கும். சரி. அடுத்து வயுண்டபு ரக்காத்தானி கபிலல் மஹ்ரிபி, மஹ்ரிபுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்தாக்கப்படுகிறது. மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத்தாக்கப்படுது. வல் ஜும்அத்து கல்லுஹரி, ஜும்மாவும் லுஹரை போன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜும்மாவுடைய அன்னைக்கு என்ன சுன்னத் தொழணும், எதை தொழணும் அப்படின்னா, லுஹருக்கு எப்படி தொழுவோமோ அதே மாதிரி தொழணும். அப்படின்னா என்ன, லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத் சொல்றது சுன்னத்தை முஅக்கதா, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுறது சுன்னத்தை முஅக்கதா. அதே மாதிரி ஜும்மாவுடைய அன்னைக்கு ஜும்மாவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுறது சுன்னத்தை முஅக்கதா இருக்கிறது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுறது சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் சுபுகுக்கு முன்னாடி 2, லுஹருக்கு முன்பின் 2 ஆராய்ச்சி, மஹ்ரிபுக்கு 2 8, மஹ்ரிப் பின்னால் 2 8, இஷாக்கு பின்னால் 2 10 சுன்னத், 10 ரக்காத் ஆயிடுச்சு. அது இல்லாம மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்தாக்கப்படுது, அது சாதாரண சுன்னத், முஅக்கதா அளவுக்கு போகாது. அதே மாதிரி லுஹருக்கு வந்து ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் லுஹரை போன்றதா என்பதை நாம் அதை பார்த்திருக்கோம். அடுத்து ஒமா கபுலல் ஃபரீலத்தி, ஃபரீலத்துக்கு முன்னால் எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, ஒமா கபுலல் ஃபரீலத்த, ஃபரீலத்திற்கு முன்னால் எந்த ஒரு சுன்னத் ஆகியிருக்கின்றதோ, வக்துஹு அதனுடைய நேரமாக இருக்கிறது, வக்துல் ஃபரீலத்தி. அப்போ ஃபரல் தொழுகைக்கு முன்னால் எந்த ஒரு சுன்னத்தை சொல்லப்படுகிறதோ அதனுடைய நேரம் ஆகியிருக்கும். வக்துல் ஃபரீலத்தி, ஃபரலுடைய நேரமாக ஆகியிருக்கும். அப்படின்னா என்ன, அப்போ ஃபரலுக்கு முன்னால் உள்ள சுன்னத் என்னன்னா, ஃபரலுடைய நேரம் வந்ததுக்கு பின்னாடி தான் இருக்கும். வக்துஹு வக்துல் ஃபரீலத்துனா என்னது, அதை அதாவது தொழுது அதை வந்து என்னது, அந்த ஃபரீலத்துடைய நேரம், ஃபரலுடைய நேரம் வந்து விட்டால் அந்த சுன்னத்துடைய நேரமும் வந்து விட்டது என்பதாக அர்த்தம். அப்போ லுஹருடைய தொழுகையுடைய நேரம் அந்த வக்து உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னா, அங்க லுஹருடைய சுன்னத்துடைய நேரம், முன் சுன்னத்துடைய நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி அசருக்கும் அது மாதிரி ஃபஜர்ல சுபுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, சுபுடைய முன் சுன்னத்துடைய நேரம் ஆரம்பிச்சு விட்டது. வக்துஹு வக்துல் ஃபரீலத்தி, அதான் சொல்றாங்க, ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் எந்த ஒரு சுன்னத் ஆகியிருக்கின்றதோ அதனுடைய நேரமாக இருக்கிறது, ஃபர்லுடைய நேரமாகும். அதனுடைய நேரம் ஃபரல் தொழுகையுடைய நேரமாகும். ஃபரல் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் சுன்னத்துடைய நேரமும் வந்துவிட்டது. தக்தீமுஹு அலைஹா அதபுன் வஹுவ பஅதஹா அதாவுன். தக்தீமுஹு அந்த சுன்னத்தை முற்படுத்துவது, தக்தீமுஹுனா அந்த நேரத்தை முற்படுத்துவது, அலைஹா அதன் மீது, இதன் மீது அந்த இதன் மீது, ஃபரலான தொழுகையின் மீது அந்த நேரத்தை முற்படுத்துவது. தக்தீமுஹுனா அதை முற்படுத்துதல், அதாவது சுன்னத்தை நேரத்தை முற்படுத்துதல். அலைஹானா அந்த நேரத்தை வக்து, அந்த தக்தீமுல் வக்தி நேரத்தை முற்படுத்துதல், அலைஹா இதன் மீது,
பரதான தொழுகையின் மீது சுன்னத்தான தொழுகையுடைய நேரத்தை முற்படுத்துதல் அதபுன், அதபாக இருக்கிறது. அதுதான் சரியான ஒழுக்கமான விஷயம், நல்ல விஷயமா இருக்கு. வஹுவ பஅதஹா அதாவுன், வஹுவ அந்த தொழுகைகளை பாதஹா ஃபரதுகளுக்கு பின்னால், ஃபரதான தொழுகைக்கு பின்னால் தொழுவது அதாவுன், அது அதாவானது தான். இப்படி அதை வித்திர அதாவது இந்த சுன்னத்தான தொழுகையை ஃபரல் தொழுகையோட முற்படுத்துவது அது சிறந்தது. நான் வகுவங்கிறது இந்த மாவு குறிக்குது, மாவுக்கு திரும்புது. வகுவ எந்த ஒரு தொழுகையில் ஆகியிருக்கின்றதோ பாதகா அவைகளை, எந்த ஒரு தொழுகைகள் முன்னால் உள்ளதாக ஆகியிருக்கின்றதோ அந்த தொழுகைகளை பரதுக்கு பின்னால் தொழுவது, பரதுடைய தொழுகைக்கு பின்னால் தொழுதாலும் அதாவுன், அது அதாவாகத்தான் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வகுவ என்பது, வகுவங்கிற வார்த்தை வமாங்கிற அந்த இதன் பக்கம் திரும்புது, அமீராக திரும்புது. அதாவது எந்த ஒன்று அப்படிங்கிற அந்த சுன்னத்தான தொழிலை குறிக்கக்கூடிய அந்த மாவின் பக்கம் இந்த வகுவங்கிறது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. பாதகா எதற்கு பின்னால், பரல் தொழுகைக்கு பின்னால் அதாவுன், பரல் தொழுகைக்கு பின்னாடும் அது அதாவாகத்தான் இருக்கு. அப்ப கதாங்கிறது கிடையாது, அதாவாகத்தான் நிறைவேறும். ஆனா சரியானது, சிறந்தது, ஒழுக்கம் உள்ளது என்னன்னு சொன்னா பரல் தொழுகைக்கு முன்னால் அதை தொழுது கொள்வது. ஒமா பாதஹா, அப்ப எந்த ஒரு சுன்னத் அதற்கு பின்னால் ஆகியிருக்கிறதோ, வமா பாதகானா அந்த ஃபரலுக்கு பின்னால் உள்ள எந்த ஒரு சுன்னத்துகள் இருக்கின்றதோ அதனுடைய அந்த சுன்னத், அந்த தொழுகையின் அந்த சுன்னத்தாகிறது, அந்த சுன்னத்தின் நேரமாகிறது. எதுகுலு வக்துஹு, வமா பாதஹா ஃபரல் தொழுகைக்கு பின்னால் எந்த சுன்னத்தாக இருக்கின்றதோ எதுகுலு வக்துஹு, அதனுடைய நேரம் நுழைகிறது. அந்த மாக்கு தான் போகுது, அந்த மாக்கு இந்த ஹூ போகுது, அதனுடைய நேரம் நுழைகிறது. பிஃபிஅலிஹா, அதாவது அந்த ஃபரலை செய்வதை கொண்டு, அந்த ஃபரலை நிறைவேற்றுவதை கொண்டு அதனுடைய நேரம் என்ன செய்ய நுழைகிறது. இந்த மாவுக்கு போகுது, இந்த ஹூ மாவுக்கு போகுது, அதனுடைய நேரம் இருக்கிறது. எதனுடைய நேரம், எந்த சுன்னத்துகளை நாம் சொல்லியிருக்கின்றோமோ பாதஹா அதற்கு பின்னால் என்பதாக அந்த நேரம் அது நுழைகிறது. வக்துஹு எதுகுல் வக்துஹு, அந்த சுன்னத்துடைய நேரங்கள் நுழைகிறது. பிஃபிஅலிஹா ஃபரலுடைய செயலை செய்வதை கொண்டு, ஃபரல் நிறைவேற்றுவதை கொண்டு அதனுடைய நேரம் நுழைந்து விடுகிறது. வயஹ்ருஜு பிஹுரூஜி வக்திஹா, அதனுடைய நேரம், அதாவது ஃபரலுடைய நேரம் வெளியேறுவதை கொண்டு அது இந்த சுன்னத்துகளுடைய நேரமும் வெளியேறி விடுகின்றன. அதாவது மாவுடைய இதுதான் யஹ்ருஜு, அந்த ஒன்று, எந்த ஒன்று எதை நாம் இது பண்ணியிருக்கோமோ அந்த ஒன்று என்னது வெளியேறுகிறது. பிஹுரூஜி வக்திஹா, அதனுடைய ஃபரலுடைய நேரம் வெளியாவதை கொண்டு இவைகளுடைய நேரமும் வெளியாகி விடுகிறது. அப்படின்றது வமா கபிலல் ஃபரீதத்தி வக்துஹு வக்துல் ஃபரீதத்தி வ தக்தீமுஹு, இந்த இடத்துல இந்த ஹூங்கிறத என்ன செய்யலாம், இந்த மாக்கு கொண்டு போகலாம். அதாவது அதனுடைய அது முன்னதாக இரும், அதாவது தக்தீமு அதை முற்படுத்துதல், அந்த ஒன்றை முற்படுத்துதல். எந்த ஒன்று நம்ம சுன்னத்துன்னு சொல்லி சொல்லிருக்கோம், அந்த ஃபர்லுக்கு முன்னால் எந்த ஒரு சுன்னத்துகள் ஆகியிருக்கின்றதோ அந்த ஒன்றை முற்படுத்துதல் அலைஹா, அந்த ஃபர்லின் மீது, அந்த ஃபர்லின் மீது. அதே மாதிரி அதை வஹுவ அந்த நேரம், அதை அந்த ஒமா அந்த ஒன்றை பாதகா அதுக்கு பின்னாடி, ஃபர்லுக்கு பின்னாடி நிறைவேற்றுவது அதாவாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஒமா பாதஹா எதுகுலு வக்துஹு பிஃபிஅலிஹா வ யஹ்ருஜு பிஹுரூஜி வக்திஹா. அப்போ நேரம் நுழையிறது கொண்டு இது நுழையுது, அது நேரம் வெளியாகிறது கொண்டு இது என்னது, தொழுகையுடைய நேரம் வெளியாவதன் மூலம் இந்த சுன்னத்துடைய நேரம் வெளியாகி விடுகின்றது. அப்போ இதில் முஅக்கதாங்கிறத நம்ம பார்த்தோம். முஅக்கதாங்கிற தொழுகைகள் தொடராக விடாமல் தொழப்பட்டு வர வேண்டிய தொழுகையாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா ஃபர்லை எவ்வாறு தொழக்கூடிய பாக்கியம் தருகிறானோ அதே போன்று சுன்னத்துகளையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து வித்ருடைய தொழுகை, அதே போல் தஹஜ்ஜுடைய தொழுகை, லுஹாவுடைய தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை, இது போன்ற விஷயங்கள் தொடராக பார்க்கப்படும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.